வெல்கம் டு அஸ்விகவி கிரியேட்டிவ்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அஸ்விகவி பேசுகிறேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் பாருங்கள், ஒரு அழகான பூஜை கூட சைஸுக்கு இந்த பீட்ஸ் கூட எப்படி போடலாம், எந்த மெஷர்மெண்ட் போடலாம் அப்படிங்கிற வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு ஆர்டருக்காக வந்திருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு சாம்பிள் பீஸ்க்காக ஒன்று போட்டு கொடுத்தோம். அதை பார்த்துட்டு ரொம்பவே அழகாக இருக்குன்னு சொல்லிவிட்டு மறுபடியும் ஒட்டுக்கா நமக்கு ஆர்டர் கொடுத்துருக்காங்க. நான் ஆர்டர் போட்டு முடிச்சுட்டதும் மற்ற கூடைகளையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ ஃபஸ்ட்டு இந்த கூடையோட மெஷர்மெண்ட்டை பார்க்கலாம். இதுக்கு நமக்கு கரெக்டாக ஒரு ரோல் தேவைப்படும். ஒரு ரோல் இருந்ததுன்னா இந்த கூடை கைப்பிடியோடு சேர்த்து நம்ம போட்டு முடிச்சிடலாம். பாருங்கள், ஸ்பேஸுமே நல்லா அடி அகலமாக போட்டிருக்கனால நம்ம உள்ள பூஜைக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் வச்சுக்கலாம். இல்லை நீங்கள் அவங்கவங்க தேவைகளுக்கு தகுந்த மாதிரி எந்த தேவைக்கு தகுந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு சின்ன மார்க்கெட்டுக்கு தேவை அப்படின்னா கொஞ்சம் திங்ஸ் கேரி பண்ணிக்கிற அளவுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே அழகாக இருக்கக்கூடியது. இதுக்கு 17 ஒயர் நான் கட் பண்ணியிருக்கேன். ஃபுல்லுமே எல்லோ கலர் ஒயர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். 5.25 ஸ்கேல் அளவு, அந்த அளவு கட் பண்ணிங்கன்னா ரொம்பவே கரெக்டாக இருக்கும். பேஸ் 9 லைன் போட்டிருக்கேன். 9 லைன் போட்டுட்டு பாருங்கள், கூடையெல்லாம் ஃபினிஷ் பண்ணிவிட்டு இப்படி மடித்து விட்டுட்டோம்னா கூடை பார்க்குறதுக்கு ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். உள்ளே எந்த அளவுக்கு ஸ்பேஸ் இருக்குன்னு பாருங்கள். 9 லைன் போட்டிருக்கோம் அப்படிங்கிறதுனால நிறைய நமக்கு தேவையான பொருட்கள் வச்சுக்கிற அளவுக்கு இடம் இருக்குது. ஸோ பேஸ் போட்டு முடித்ததுமே ஒரு 4 லைனுக்கு ரன்னிங் ஒயர் வச்சு ஏணிப்படி முடிச்சில் போட்டு முடிச்சிடணும். போட்டு முடிச்சுட்டு மறுபடி பீட்ஸ் யூஸ் பண்ணி நான் ஒரு 6 லைன் போட்டிருக்கேன். பீட்ஸ் கூட எப்படி போடுறது அப்படிங்கிறத நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன். இப்போ மறுபடியும் இதனோட வீடியோ எப்படி போடலாம் அப்படிங்கிறத நான் நெக்ஸ்ட் அடுத்தடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இது ஒரே சைடு நமக்கு வர மாதிரி ஒரு 6 பீட்ஸுக்கு ஒருத்த மாதிரி நான் இந்த லைனுக்கு நான் போட்டு முடிச்சிருக்கேன். நமக்கு பார்த்தோம்னா பிங்க் அண்டு க்ரீன் கலர் பீட்ஸு, நெல்லிக்காய் பீட்ஸ் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கு நமக்கு ஒரு 200, ஒவ்வொன்றுலேயுமே 100 கிராம் வர மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. போட்டு முடிச்சுட்டு மேலே மறுபடியும் ஒரு 5 லைன் நார்மல் நாட்டில் நம்ம ஃபுல்லுமே சுற்றியும் போட்டு முடிச்சுட்டு ஒரு லைன் உள்ளே மடித்து விட்டுருங்க. மடித்து விட்டுட்டிங்கன்னா கீழே மேலேயும் நமக்கு சேம் ஒரே ஈவனாக கிடச்சிரும். நடுவில் ஃபுல்லுமே இந்த மாதிரி பீட்ஸ் இருக்கிறதுனால ரொம்பவே அழகாக இருக்கும். எந்த கான்ட்ராஸ்டான கலரில் வேணாலும் எடுத்துக்கலாம். இது உங்களுக்கு வீடியோவில் காட்டுறதை விட நேரில் ரொம்பவே அட்டகாசமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த கலர் காம்பினேஷன் ரொம்ப சூப்பராக வந்தது. நான் ஹேண்டில் போட்டுட்டு அதுக்கப்புறமும் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். மூளை திருப்புறது நார்மலாக எப்பயும் திருப்புறது போலவே தான், நார்மல் கூடைக்கு எப்படி போடுறது அதே மாதிரி போட்டுக்கோங்க. நான் வீடியோவை ஃபுல்லாகவும் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். ஸோ டவுட்டு இருக்கவங்க எப்படி போடலாம் அப்படிங்கிறதையும் நீங்கள் போட்டு பார்த்துக்கோங்க. ஸோ இந்த கூடை இப்போ அழகாக ஃபினிஷ் ஆகிடுச்சு. இதனோட ஒவ்வொரு பார்ட்டாக நான் எப்படி போடுறது அப்படிங்கிறதையும் காட்டுறேன். நான் இதுக்கு ஃபுல்லுமே நெல்லிக்காய் பீட்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கேன். பாருங்கள் கூட எந்த அளவுக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நான் 2 மணியுமே நெல்லிக்காய் மணி தான் யூஸ் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு நமக்கு கரெக்டாக ஒரு ரோலே போதும். ஹேண்டிலோடு சேர்த்து ஒரு ரோல் போதும். பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.